ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்ட் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல டேஸ்டியான சுவையான கோதுமை பிஸ்கட் வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்ல ஹெல்த்தியானது கூட. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கோம். அது ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறோம். அப்புறம் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் 2 ஸ்பூன் ரவை. ஒரு சின்ன ஸ்பூனில் அந்த கிறிஸ்பினஸ்க்காண்டி நம்ம ரவை எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் எள்ளை கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்பூன் எள்ளை எடுத்துகிட்டு அது லைட்டாக வானலில் ஹீட் பண்ணிவிட்டு இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சம் பிஞ்சளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் நெய் நல்லா ஹீட் ஆனப்புறம் நெய்யை உருக்கிட்டு இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம், நல்லா ஆற வச்சுட்டு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இனிப்புக்காண்டி சர்க்கரை தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நம்ம வானலில் தண்ணி ஹீட் ஆனப்புறம் இந்த சர்க்கரை மெல்ட் ஆகிற வரைக்குமே ஹீட் பண்ணால் போதும். பாவு பதத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. இந்த சர்க்கரை ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆனப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு இது கூடயே கொஞ்சம் ஏலக்காவும் ஒரு 4-5 ஏலக்காவும் தட்டிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட்டுக்காகவும் ஒரு மனம் தரும். நல்லா ஏலக்காவை நீங்கள் பவுடராக கூட ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாவு கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மாவு நல்லா திக்காகவே பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான பிஸ்கெட்டு. நம்ம வீட்டிலையே பண்ணாலே எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம ஸ்நாக்ஸ் இல்லாத போது இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். அதனால் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரியே நல்லா உருட்டிக்கலாம். ஈவனாக எல்லா சைடும் ஒரே மாதிரி உருட்டிக்கோங்க. இதுக்கப்புறம் சேஃபுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு நம்ம சேஃப் பண்ணிக்கலாம். நல்ல எட்ஜில் ஷார்ப்பாக இருக்கிற மூடியை எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணால் ஒரே சேஃபில் வரும். பார்க்கவும் ஈவனாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா பார்க்கவே நல்லா பிஸ்கட் மாதிரி இருக்குது. பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக இருக்குது. இப்போ கொஞ்சம் வானல் ஹீட் ஆனப்புறம் அது கூட ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சப்புறம் இந்த பிஸ்கட்டெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட்டா நல்லா டேஸ்டான கிறிஸ்பியான கோதுமை பிஸ்கட் வீட்லேயுமே ரெடி ஆயிரும். பாருங்கள், இது கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்லேயே செய்கிறதுனால நல்ல ஹெல்த்தியும் கூட. ரொம்ப சீக்கிரமாகவே இது பண்ணி முடிச்சிடலாம். ரொம்பவும் டைம் எடுக்காது. பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடுமேவும் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா எண்ணெயிலே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிஸ்கட்டு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.